பேரை பார், சக்தி நாடக சபா. கத்தி பேசுறது கூட தெம்பு இல்ல. நாடகம் போட்டு 6 மாசம் ஆச்சு. இவனா இழுத்துக்கிட்டு இருக்கான், உயிர் போயிட போகுது. பசி பசிதா பசிதா ரெடி பண்ணிட்டேன். டெய்லியும் ஒரு பசி, அதை விட்டுறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பசி. அது என்ன பசி? என்ன பசி? ஐ பசி. கொலை பண்ணிடுவேன். அப்ப அது கொலை பசி. டேய், ஏன்டா அவள உயிரை வாங்குற? என்னடா இங்க கத்தி நிக்கிறீங்க? ஒரு கலைஞனுக்கு தேவை ஒத்திக ஒத்திக ஒத்திக. ஏய், கொஞ்சம் ஒத்திக. குருவே, ஒரு நாடகம் போறேன்னா அதுக்கு ஒத்திக 1 வாரம் வைக்கலாம். 6 மாசமா ஒத்திக ஒத்திக ஒத்திகன்னு போனா நாடகம் எப்ப போடுவேன்? கோமதி, இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. ஆனா பரவாயில்லையா, பசியை தாங்கிக்குவேன். சரி, உன்னெல்லாம் பாரு, கும்பகர்ணன் கேரக்டருக்கு வந்தான். கர்ணம் கர்ணம். ஆமா, இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மரணம். நீங்க எல்லாம் நல்லா வரணும் தானே நான் போறான்னுக்கிறேன். நான் ஊரை பார்த்து போறேன். டேய், என்னடா இப்படி சொல்ற? டேய், உங்ககிட்ட காசு இருந்தா கூடு. டேய் கோமதி, நம்ம டீம்ல கலைத்தாயின் மூத்த மகன்றா நீ. என்ன சொன்ன? கலைத்தாயின் மூத்த மகன். நல்லா பாடுறா. ஐயோ, நான் பிதாமகன் ரேஞ்சில் இருக்கிறேன். நான் கலைத்தாயின் மூத்த மகனா? எந்த ஊர்லயா கலைத்தாயின் மூத்த மகன் எப்படிங்கிறான்? அதை கொடுத்து கோமதி, உங்களுள்ள நல்லா தானே கோமதி நான் வச்சுருக்கிறேன். என்னத்த வச்சுருக்கிற? இப்படி பாரு, நான் என்ன நிலைமையில இருக்கிறோம். சரி சரி, நீ நல்லா சால்வை எங்கேயுமோ அப்படியே ஜம்முன்னு செழிப்பா தானே இருக்கிற. யாரு? நானு. ஆமா கோமதி, நாடகத்துல யாரா விலகும் போது நடிக்கிறவன் கலைஞன் இல்ல, நிறைய வச்சு மறைக்கிறான் பத்தியா? இப்போ தெரிஞ்சுங்க எல்லாரும் கசரு. சரி சரி, ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திக்க. யோ, இவனுக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? கோமதி, இப்ப என்ன சொன்ன? ஒண்ணுல, அவன் பசி இருக்குதுன்னு சொன்னான். ஏய், எதுக்குடா அதை சொன்ன? நீ என்ன சொன்ன? எதுக்குடா அந்த மானங்கட்ட பொழப்பு? 10 வருஷம் என் ட்ரூப்ல இருக்கிற ஒரு மாடுலேஷன் இப்படியா சொல்லுது? பைத்தியக்காரா, என்ன பாரு, எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? எப்பா, தெரியாம சொல்லிட்டேன்பா, தெரியாம சொல்லிட்டேன். நீ கலைத்தாயின் மூத்த மகனா, என் இளைய மகன்றா. இவன் அடிக்க போறான் பாரு. நீ பாருங்க, நீ என்ன பாரு. டேய், எதுக்குடா இந்த மானங்கட்ட? போயா. பசி பசி பசிதா ரெடி பண்ணிட்டேன். ஒரு பையன் என்ன பண்ணா? யாரு சார்? இங்க சக்தி நாடக சபா இதானா? ஆமா, என் பேர் சண்முகம் சார். இருந்துட்டு போட்டோம். சேலத்துல இருந்து வரேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே நாடகம் போட்டீங்க? அது 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம். இப்ப என்ன? நான் அன்னைக்கே ஸ்டேஜ் ஆண்ட ஓடி வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க. ஏய் கோமதி, பரிசு பொருள் வாங்குற அளவுக்கு பெரிய ஆயிட்டியா நீ? இல்ல குரு, அதை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கலாம். ஏய், எங்க தராத்தெல்லாம் தெரியும், நான் தாங்க தலைவர். ஐயா, நீங்க தான் தலைவரா? எனக்கு கொடுங்க. அப்ப உங்ககிட்ட தான் கொடுத்துடணும். பட்டுன்னு கொடுங்க. ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. போன வாட்டி போட்டீங்களா நாடகம்? ஆமா. அதுல மகாபாரதத்துல ராமரும் தர்மரும் உட்காந்து தாயபாஸ் ஆடினாங்கன்னு எழுதினது யாரு? நீங்களா எழுதுனீங்க? அதுல நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. இந்த கர்ண கடைசியில நெஞ்சில அம்பு பட்டு படுத்துன்னு பாரு, அந்த டைலாக் நீங்க தானே சொன்னீங்க? ஆமா ஆமா. அந்த டைலாக் கொஞ்சம் சொல்லுங்க. கர்ணா, கஷ்டத்துல கைட்டி குத்திய கவசம், இன்னும் 1 வருஷத்துல உனக்கு வரப்போகுது தவசம். உங்களுக்கு இன்னைக்கே தவசம்? அப்படியா? நீதானே தலைவர்? நீதானே தலைவர்? துணை தலைவர். துணை தலைவர். ஐயா, ஐயா. ஏய், 3 பேர் அடிக்கிற தெரிச்சு ஓடுறானுங்க. நல்லா சாப்பிட்டு என்ன உண்ட மயக்கமா? உண்ட மயக்கமா? ஏய், வலிக்குதா? இல்ல, பசிக்குது. பசிக்குதா? அந்த நேரத்துல நீ என்ன வேஷம் போட்ட? கர்ணன். பார்க்க கர்ண கொடூரமா நீயா கர்ண வேஷம் போட்ட? எதுல இந்த மானங்கட்ட பொழப்பு? அதை சொல்லக்கூடாதுங்க. எதுல இந்த மானங்கட்ட பொழப்பு? ஏய், இன்னொரு வாட்டி நாடகம் எங்கன்னா போட்டீங்க, நடக கால் இருக்காது. கால் இருக்காதா?
யானைக்கு 4 கால் இருந்தாலும் அதனால கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. ஒரு நிமிஷம். என்னடா என்னடா அவ்வளவு கொடூரமா இருக்கு. டேய் அதை கேட்டு வர அடி வாங்குறியா? கொடூரமா தான். அண்ணே அண்ணே அந்த கைது ஜோக் சொல்லிட்டாங்க. அவன் எங்க போற திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் வந்து அடிக்கிறாரு கூட்டுங்க. போன் அடிக்குது பாரியா, போன் அடிக்குது பாரியா. ஹலோ 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 சொல்லுங்க. சார் சக்தி நாடக சபா தானே? எஸ் ஆமா. அட்ரஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டேன். சக்தி நாடக சபான்னு மஞ்சள் கலர்ல போர்டு போட்டிருக்கு. ஆமா. உள்ள எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரணுமா செகண்ட் ஃப்ளோர்ல வரணுமா சார்? அதான் வேணாம், போர்டுக்கு துணி இருக்கு, அதை தூக்கிட்டு உள்ள வாங்க. ஒரே முக்கியமான ஒரு வேலை வந்துக்குது. யாரோ ஒருத்தர் நாடகம் புக் பண்ண வந்துக்கிறாங்க. அதான் சொல்றேன். இங்க வா. இங்க வா. எல்லாம் எழுதிருக்கான் பாரு குரு. ஏய் ஏய் வந்துட்டு போற ஜோக் சொல்லுமா, சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணா சோ புக் ஆகணும், பசில இருக்கா, சத்தியம் பண்ணு. சோறு இல்லாம கூட இருப்ப, ஜோக் இல்லாம போடுறா, சத்தியம் பண்றா. பண்றேன். நீ இருப்படா, நீ இருப்ப, நான் இருப்பேன். போடுறா, பண்றேன். போடு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லு. 4 கை சேர்ந்தா ஒரு கை வரும். என்ன கை? என்ன கை? நம்பிக்கை. போடா, சத்தியம் போடுறா, சத்தியம் போடுறா, அவன் போட்டா சத்தியம் போடுறா. நட்புக்காக அடிக்கிறேன். சார் சக்தி நாடக சபான்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாங்க இல்லையா சார்? என்ன ஒரே ரத்தமா இருக்கு ரத்த கலரி ஒரு நாடகம். சார். சார் ஒரு சின்ன விஷயம். கோயம்புத்தூர்ல எங்க ஊரு, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா மழை தண்ணியே இல்ல சார். பெரியவங்களை கிட்ட கேட்டேன், எதனா புராண நாடகம் போட்டா கண்டிப்பா மழை வரும்னு சொன்னாங்க. அதனால நாடகம் கொஞ்சம் பக்காவா போட்டு கொடுக்கணும். அருமையா போடலாம் சார். குரு, நான் மாமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். சார் இவர் வந்து துணைத் தலைவர். வாங்க சார். எல்லா கட்டும் போடுவாரு. ராஜா பாட்டு தங்கத்தோர, இவரு அவர் டைகர் கால தங்கத்தோர. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, அந்த தம்பியா ஒரு கலகலன்னு இருக்க மாட்டாரு. அவர் சைலண்ட் மூட்ல இருக்கார், சைலண்ட் மூட்ல. நாடகம் பண்ற இவரே இப்படி இருந்தா பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா கலகலன்னு இருக்குங்க. இப்ப ஒரு நிமிஷம் இதை பிடிங்க. போதுங்க சார். இருங்க சார். ஏங்க நாடகம் பண்ண வேணாமா? தம்பி தம்பி சார், பச்சை கிளியா பச்சையாகுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அது சரியா வேவல. இப்படி ஞான சூன்யமா இருக்காரு. பாருங்க, அவரை சிரிச்சு பேச சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. அவரை சார், நான் ஊர்ல மழை வரல, அதான் சார் பிரச்சனை. சரிதான் சார் பிரச்சனை. இப்போ சார் பச்சை சார். இருங்க. அட்வான்ஸ் வந்து தரத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஃபுல் அமௌண்ட்டே குடுத்துறாங்க. ஒரே ஒரு வாட்டி ஒரு ரிகர்சல் மட்டும் பண்ணி கொடுங்க. உட்காருங்க. ரிகர்சல் பண்ணிடுறேன். ஏய் 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 அப்பா, என்ன பிரச்சனை? அது எந்த நாடகம் போடலாம்னு கேக்குறேன் சார். தம்பி கம்பராமாயணம் போட்டுருங்க. எங்க ராமாயணமே கிழிதிங்க. சார் ஒரு நிமிஷம். ஹலோ. ஐயோ அப்படியா? சந்தோஷம். என்ன சார்? ஒண்ணு இல்ல சார், 2 வருஷமா மழையே வராத எங்க ஊர்ல கருமேக சுத்திட்டு இருக்காங்க. நாடகம் ரிகர்சல் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னா, நாடகம் போட்டா மழை பிச்சுக்கும். சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கிற ஏரி குளம் எல்லாத்தையும் தூர் வாருங்க. ஏன்னா நாங்க நாடகம் போட்டு மழை வந்து ஊர் ஃபுல்லா வெள்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்க எங்களை கூட சொல்லக்கூடாது. சந்தோஷம். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணு. ஆரம்பிச்சலாமா? பண்ணுங்க. அம்மாடி கீதா, கீதா இவங்க யாரு சார்?
சார் ஆ. இவங்க கீதா இவங்க தான் நம்ம டீம்ல வந்து சீதா சந்தோஷம் சந்தோஷம் பண்ணுங்க நான் நல்லா பண்றேன் தெரியேன்டா என்ன பண்ணதான் வாங்க சார் போலாம் வாங்க போயிடலாம். சார் தத்ரூபமா இருக்கு. ராமா ராமா சொல் சீதா சொல். அதோ செல்கிறது அந்த மான் எனக்கு வேண்டும். அந்த மான் சென்றாலும் அதை பிடித்து வந்து இந்த மானுக்கு சொந்தமானாக்குவேன். ஒன்று புரியவில்லையே ராமா. புரியலையா? ஆம். இந்த மான் இந்த சொந்த மான் பக்கம் வந்து தாண்டிந்து பாடும். இந்த மான் என் சொந்த மான் பக்கம் வந்து தாண்டிந்து பாடும். என்னங்க இது? சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு ஃபுல்லா இளையராஜா பாட்டு பாடுங்கிறாரு. ராஜா பாட்டு ரங்கதோர ராஜா பாட்டு அதுக்கு இதுல ராஜா பாட்டு போடுவாங்க. அப்ப ராவணா உன் சீன் ராவணா வா சீரா வா சீதை கத்தி போனோம். அவன் எப்ப வந்தாங்க? நல்லா அனுமதி மாதிரி இருக்கிறான், அவனுக்கு ராமர் வேஷம் கொடுக்குற. இதை விட அழகா இருக்கும். சீதா வாயை பேத்து விடுவேன். இப்ப வந்து ராமர் வேஷம் கொடுக்குற, இத்தனை வருஷமா உன் கூட இருக்கிற எனக்கு ராவணனா? ஏய் அவன் ஒரு கைடு தான் நான் பண்ணுவான், நீ எல்லா கைடும் பண்ணுவ. நீ கலைத்தாயின் மூத்த மகன். வரேன் அப்ப சரி வா வா வா. ஏய் ஆமா போடு சீதா சொல்லுங்கள் ராமா. இந்த கோட்டை தாண்டி நீ வெளியே செல்லக்கூடாது. அழித்து விட்டு செல்லவா? நான் அந்த மானை பிடித்து வருகிறேன். அம்மா அடா அடா அடா. தாயே. ஏங்க நிஜமான பசியில இருக்கிற மாதிரியா பண்றாருங்க. பசிக்குதுமா, ஏதாச்சும் இருந்தா போடமா சாப்பிட. உங்களிடம் கொடுப்பதற்கு என்னிடம் சோறு எதுவும் இல்லை. எம்மாடி கீதா இது சீதா ஒரு நிமிஷம் வாங்க. அது காலைல ஊர்ல இருந்து வரும்போது 2 இட்லி கட்டிட்டு வந்தேன். கொடுங்கள், நான் கொடுக்கிறேன். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோ, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வாங்க 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 சீரை வாங்க. அப்படியே போலாம். இந்தாருங்கள், வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். நீ வந்து குடுமா. ஐயோ, இந்த கோட்டை தாண்டி வந்தால் என்னுடைய ராமன் என்னை திட்டி விடுவானே. ஏமா நீ குடுமா. நீ டேய் நீ ராவணன்டா. பரவாயில்ல, போட வேலையை போடுறா. டேய் எப்பா சட்னி இல்ல. ராவணா வாடா கேமரா வாடா என்ன பண்றான் பாரு. என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? தாமசம் பண்ணிக்கிறேன். அசிங்கபுத்திரம் பாரு என்ன நினைப்பா நம்மளை பத்தி. இவ்வாறா செய்வது? பாரா மாத்த போறோம்ல. வந்தவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? உள்ள விடா. ஏய் அப்பா என்னங்க இது? இல்ல இப்போ ஸ்கிரிப்ட்ல போயிடலாம். அதான் உள்ள சார். இப்போ ஒரே நிமிஷம் இருக்குடா, இது முறை தவறி போகுது. கொடுங்க சார். ஏய் இது ஸ்கிரிப்டோட போயிடலாம். கொடுங்க சார். இது அது ஸ்கிரிப்ட். நாங்க எங்க ஸ்கிரிப்ட்ல போய்க்கிறோம். அதே பாரியா பாரியா. ஏய் ராவணா, என்ன ஏதாச்சும் ஆச்சு சீதாவுக்கு? நீ புள்ள இல்லடா உங்க ஆத்தாவுக்கு. நான் போடுறேன் மாறா. ராமா, முடிவெட்ட போவாங்க எல்லாம் சலூனுக்கு. முஞ்சா வந்து பாடுறா சிலோனுக்கு. நான் 10 தலை அசுரகுமாரன்டா. நான் ஒரே தலை அஜித் குமார்டா. ஏய் வந்துங்கடா. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேளை நெருங்குதம்மா. பாதைகள் பலமாறி முடியல. டேய், நாடகத்தை பார்க்க முடியல. நான் பாவியில கை வச்சுட்டேன். ஏய் நல்ல வேளை உங்க ரிகர்சல பார்த்தேன். எங்க ஊருக்கு மழையும் வரவானா, எங்க ஜனங்க கண்ணுல அழையும் வரவானா. ஏய் நான் வரேன். டேய் தங்கோதரா, நீயா ஜோக் அடிக்கானா நான் சொல்லியிருக்கேன். ஜோக் அடிடா. ஒருத்தன் ஜோக் அடிச்ச பின்னால உன்னை திருப்பி அடிக்க நான் சொல்லலடா. அடா வாடா செஞ்சிரடா. கிட்ட பச்சைக்கிளி. நான் சொன்ன உங்க ஊர்ல வெள்ளம் வந்திருக்குமா? ஏண்டா, என்னதான் உங்க ஊர்ல வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளத்துல சக்கரை பொங்கல் பண்ண முடியுமா? உங்க ஊர்ல பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லிக்கு லீவ் விடுவாங்களா? டேய், திருப்பதிக்கு மொட்டை அடிக்கலாம்னு போனேன்.
அங்க ஃபுல்லா ஆம்பளைக்கு மட்டுமே மொட்டை அடிச்சாங்க, பொம்பளைக்கு அடிக்கல. ஏன்னா அது மேல் திருப்பதி. ராம, லட்சுமண், சீதா 3 பேரும் பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. ராமன் பஸ்ல இறங்கிட்டான், லட்சுமணன் இறங்கிட்டான். ஆனா சீதா மட்டும் ஜன்னல் வழியா குளிச்சா. அவன் படி தாண்டா பத்தினிடா. சிரிச்சா போச்சோட சக்தி நாடக சபா எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டீங்க. நீங்களாம் ட்ரிகர் ஸ்டார் சக்திஸ். வேற லெவல், வேற லெவல். சோ நம்மளோட திரைப்பட குழு, தெருநாய்கள் குழு, நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? உண்மையாவே எங்களுக்கு எல்லாம் புதுசா மறுபடியும் ஒரு சக்தி வந்திருக்குது. Thank you so much. வீட்டுல இருந்து வரும்போது 1000 பிரச்சனையோட வந்தா, கண்ணுல இருந்து தண்ணி வருது, சந்தோஷமா இருக்குது, என்ன பண்றது தெரியல. நேரம் இன்னொன்னு என்னாச்சு, நீங்க சொல்லுங்க. ஏன் மேல் வீட்டுல இருக்கு, ஏன் கீழ் வீட்டுல இருக்கு, ஏன் ஏத்த வீட்டுல இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி திறமைகள் வந்து ஏத்த வீட்டுல அங்கெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த திறமை இந்த மேடையில தான் இருக்கு. தங்கத்துறை ஆட்டிங்க அப்பா போட்டான் பாருங்க கர்ணனை பத்தி ஒரு பஞ்சு. அது தங்கத்துறை எனக்கு ஒரு வாட்டி அந்த அந்த என்ன கர்ணன் ஒரு டைலாக் பேசுறாரு. கர்ணா, கஷ்டத்துல அவுத்து குத்திய கவசம் இன்னும் 1 வருஷத்துல ஒரு வைக்க போறாங்க தவசம். கவசம் தவசம். அதனால ஒட்டுமொத்த டீமுக்குவே வந்து உண்மையிலே அதை ஹேண்ட்ஸ் ஆப் அப்படி சொல்லலாம். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ஸ்டேஜ் டிராமா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ராமன் எக்ஸ்பிரஷன் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு டைமும் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படியே இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களை எல்லாருக்கும் பெரிய வாழ்க்கை இருக்கு. கண்டிப்பா நாங்க சொல்றதுக்கு வயசு இல்லை. நாங்களாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன பசங்க. நாங்களாம் ராமன் அண்ணா வந்து மாசத்துல 1 நாள் பிஸியா இருப்பா, 29 நாள் பசியா இருப்பா. ஒண்ணு இல்ல, பசி பிசி. முதல்ல நான் வந்து படத்தோட இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. எப்படி செந்தில் கவுண்டமணி ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சோ, அதே மாதிரி நம்ம டைகர் கார்டன் தங்கத்துறையும் ராமரும் தயவு செஞ்சு இனி எடுக்க போகிற படங்களில் தயவு செஞ்சு அவங்கள யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸ்பெஷல் பாராட்டுகள் வந்து தனசேகர் அவருக்கு. அவங்க தான் டோட்டலா இதை வந்து கோஆர்டினேட் பண்ணுது. ஸோ அவருக்கு நன்றி. இவங்க எல்லாருமே எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க, எல்லாரோட ஃபேவரட். இந்த பர்டிகுலர் எபிசோட் வந்து தனசேகருக்கு தான் எல்லா கிரெடிட்டும். இன்னைக்கு வந்து டோட்டலா நம்ம சிரிச்சா போச்சு டீம்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நான் பார்த்தேன். அந்த கெட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் ஒன்று இருந்தது. அதோட இன்னைக்கு வந்து ரொம்ப 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 அதிசயமா என்ன அப்படின்னா, பழைய தங்கதுரை சொன்ன எல்லா காமெடியுமே இன்னைக்கு வந்து செட் ஆச்சு. எல்லாமே இன்னைக்கு வந்து கான்செப்டுக்கு செட் ஆச்சு. அதுக்கு வந்து திருத்தம் செட் ஆகல, செட் பண்ணிருக்கோம். லாஸ்டா ஒரே ஒரு